அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் கந்துவட்டி தடை சட்டத்தை பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் 2003ஆவது ஆண்டில் கந்துவட்டி தடை சட்டம் இயற்றப்பட்டது. நவம்பர் 14, 2003இல் அது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏழை எளிய சாமானிய விளிம்பு நிலை மக்களுக்கான மிக பாதுகாப்பான சட்டம். குறிப்பாக கந்துவட்டி என்பது சாலையோர வியாபாரிகள், ரோட்டோர கடை நடத்துபவர்கள், சிறு குறு விவசாய வணிக வர்த்தகர்கள் தண்டல் வட்டி, மீட்டர் வட்டி, கந்து வட்டிக்கு கடன் வாங்குவது வழக்கம். சில குடும்பத்தார்களுமே தங்களுடைய பிள்ளை குட்டிகளின் திருமண செலவிற்காக, படிப்பு செலவிற்காக, வீடு கட்டும் செலவிற்காக வட்டிக்கு பணம் வாங்குவது வழக்கம். 18 வியாபார நோக்கத்தில் வாங்கக்கூடிய கடனுக்கு 18% மேலாக, மற்ற கடன்களுக்கு 12% மேலாக கடன் வசூலிக்கப்பட்டால் அது கந்துவட்டி என்று சொல்லப்படுகிறது. அந்த வகையில் கந்துவட்டி கொடுமையால் யாரேனும் உயிரிழக்க நேர்ந்தாலோ, தற்கொலை செய்து கொண்டாலோ, அவருடைய சொத்துக்களை, பத்திரங்களை யாரும் கைப்பற்றி வைத்திருந்தாலோ, இவர்களுக்கு அந்தந்த நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மனுவின் பேரில் 3 ஆண்டுகள் வரையில் தண்டனையும் 30,000 வரையில் அபராதமும் விதிக்கப்படலாம். பிரிவு 3, இந்த சட்டத்தினுடைய பிரிவு 3 என்ன சொல்கிறது என்று சொன்னால், நோ பர்சன், எந்த ஒரு நபரும் கந்துவட்டி வசூல் செய்யக்கூடாது, அதற்கு தடை. பிரிவு 4 தண்டனையை சொல்கிறது. அவ்வாறு வசூல் செய்யக்கூடிய நபருக்கு 3 ஆண்டுகள் தண்டனையும் 30,000 வரை அபராதமும் விதிக்கப்படும். பிரிவு 6, 7, 8, 9 ரொம்ப பிரதானம். பிரிவு 6 என்ன சொல்கிறது என்று சொன்னால், கந்துவட்டியை நாம் நீதிமன்றத்தில் முறையாக மனு மூலமாக அதற்கு நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு தாக்கல் செய்கிற பொழுது, கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்ட நபரின் சொத்தினை யாரேனும் பறிமுதல் செய்து வைத்திருந்தால் அதை மீட்டு ஒப்படைப்பு செய்தல், அதாவது ரெஸ்டோரேஷன் ஆஃப் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, யாருடைய சொத்தையாவது கந்துவட்டிக்காக அடைச்சி வச்சுக்கிறது, ஆட்டை பிடிச்சிக்கிறது, பொருளை அள்ளி கொண்டே வைக்கிறது, நகைகளை எடுத்து வச்சுக்கிறது, வீட்டை பூட்டுறது, இந்த மாதிரி இருந்தால் அதை பிரிவு 6 கீழாக அதே நபருக்கு மீட்டு கொடுக்க முடியும். பிரிவு 7 வாலண்டரியாக ஒருத்தர் நான் ரொம்ப கந்துவட்டி வாங்கிட்டேன், அளவுக்கு அதிகமான கஷ்டமாக இருக்கிறது, இந்த வட்டியை நான் நீதிமன்றத்தில் செலுத்தி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் வாலண்டரியாக மனு தாக்கல் பண்ணலாம். பிரிவு 8 வட்டியை அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டியை சரி செய்து அந்த கணக்கு வழக்கை நேர்சீர் செய்து கொள்ளலாம். பிரிவு 9 என்ன சொல்கிறது என்று சொன்னால், சூசைடுக்கு அபேட்மெண்ட், அதாவது யாராவது கந்துவட்டி கொடுமையால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டு இருந்து அதன் தொடர்ச்சியில் ஒரு நபர் இறந்து போனார்னா, அந்த நபர் அந்த கந்துவட்டி கொடுமையால் தான் இறந்திருக்கிறார் என்றும், அதனால் தான் அவர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் என்றும், அந்த வகையில் அந்த தற்கொலைக்கு உடந்தையாக கந்துவட்டி வசூல் செய்த நபர் பொருத்தமாவார். அப்படிங்கிற வகையில் ரொம்ப ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கான ஒரு பாதுகாப்பான சட்டம் என்று சொன்னால் இந்த சட்டத்தை 2003 தமிழக அரசு உருவாக்கியது. நவம்பர் 14, 2003 முதல் இது நடைமுறையில் இருக்குது. இந்த சட்டத்தின்படியாக ஒருத்தர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் அவர் முதல்ல அந்தந்த லிமிட்டில் இருக்க காவல் நிலையத்திலையும் புகார் கொடுக்கலாம், டிஎஸ்பிகிட்ட கொடுக்கலாம், எஸ்பிகிட்ட கொடுக்கலாம். இதுலேயும் நடவடிக்கை இல்லைன்னா அந்தந்த தாலுகாவில் அவருடைய ஜூரிஸ்டிக்ஷன் எல்லையில் இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு மனு தாக்கல் செய்வதற்கான நீதிமன்ற கட்டணம் வெறும் 100 ரூபாய் மட்டுமே. ஸோ இந்த பாதுகாப்பு சட்டத்தை ஏழை எளிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு சட்டப்பிரிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.